சில சம்பவங்கள், சில கதைகள் நம்ம தூங்க விடாது. அ அதனுடைய தாக்கம் ஒரு 2, 3 நாள் அல்லது 1 வாரம் இருக்கும். ஆனால் சில சம்பவங்களும், சில கதைகளும் பார்த்தீங்கன்னா, இந்த தொண்டைக்குள்ள மாட்டுன மீன் முள்ளு மாரி மீன் முள்ளு தொண்டைக்குள்ள மாட்டிச்சுன்னா, அந்த வெறும் சாதத்த குடுத்து அது முழுங்க சொன்ன பிறகு அந்த முள்ளு போயிட்டுருக்கும். ஆனாலும் உள்ள ஏதோ இருக்கிற மாரியே ஒரு மாரி ஒரு ஒரு ஃபீல் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். இது அப்படியே ஒரு மாரி எரிச்சலா இருந்துகிட்டு இருக்கும். அது கொஞ்சம் சின்ன வேதனையாவும் இருக்கும். அது மாரியான ஒரு சம்பவம், கதையா கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இத ஒரு உண்மை கதையை யாரோ சொன்ன ஒரு ஒரு விஷயம் தான். ரொம்ப ஒரு மன நெருடல உண்டாக்குன ஒரு புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 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 20, 21 வயசு தக்க ஒருத்தன் இறங்குறான் அவன். இறங்குன உடனே அவனுடைய அவனுடைய வழக்கமான வேலை என்ன? அவனுடைய அது ஒரு இதுவா வச்சிருக்கிறது என்னன்னா, இந்த வயதானவங்க இருக்காங்கல்ல, ரொம்ப வயதானவங்க இருக்காங்கல்ல, அவங்க யாராவது யாசகம் கேட்டு வந்தா அவங்களுக்கு காசு குடுத்துருவான். அது மத்தவங்க யாரா இருந்தாலும் அத பத்தி இது பண்ண மாட்டான். இந்த வயதானவர்கள், குறிப்பாக வயதான அந்த பெண்மணிகள், பாட்டிமார்கள பார்த்தா அவனுக்கு ரொம்ப இதுவாயிடும். அதுக்குன்னே ஒரு 10, 10 ரூபாய மாத்தி வச்சுட்டு இருப்பான். அப்படி மத்த யாருக்கும் அத பத்தி இது இல்ல. அப்படி ஒரு 2, 3 வயதான பாட்டிங்க கேட்குறான். அவன் குடுத்துட்ட உடனே ஒரு பாட்டி மட்டும் ரொம்ப அப்படி ஒரு ஓரமா நின்னுகிட்டு ரொம்ப அழுக்கா, ஒரு தலைவரி கோலமா, ஒரு இடுக்கிய ஒரு கந்தலான ஒரு துணி மூட்டை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி எவ்வளோ நாள் ஆச்சு குளிச்சு அப்படின்ற மாரியான இது. அது யாருமே அந்த பகுதியில இருக்கவங்க கண்டுக்க மாட்டாங்க. இவனே அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு ரூ. 10 தூரம் இருந்து நீட்டுவான். "எனக்கு வேணாம் தம்பி" அப்படின்னும். "எனக்கு வேணாம் கண்ணு, எனக்கு வேணாம் ராஜா" அப்படின்னும். "வேணாம் கண்ணு, வேணாம் ராஜாவா? உனக்கு இதுக்கு என்ன வேணும்?" "நான் காசு தரேன். அந்த கடையிலேருந்து ஒரு 4 இட்லி வாங்கின்னு வரியான்னொடனே அவனுக்கு சுள்ளுன்னு ஏறிடும். அது எப்பவுமே ஒரு தர்மம் பண்ணுறவங்களுக்கான ஒரு குணம் ஒண்ணு இருக்கும். சொல்லுவாங்க கூட, எம்ஜிஆர் ஏதாவது ஒரு உதவின்னு அவர் செய்ய போய் யாராவது மறுத்தா கோவம் வந்துடும் அப்படின்வாங்க. அவன் மறுக்காமல் வாங்கிக்கணும். அந்த மறுப்பை கூட ரொம்ப நியாயமாக அவர்கிட்ட சொல்லணும், அவர் மனம் நோகாமல் சொல்லணும் அப்படின்வாங்க. இது வள்ளல் குணம் கொண்டவர்களுக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயம். நீங்கள் உதவி செய்வதே சில பேருக்கு பெரிய போதனை கூட சொல்லலாங்க. அப்படித்தான் இவனுக்கு என்ன பண்ணுறான், ஒவ்வொரு பாட்டிமாரையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய இது என்னன்னா, இந்த தள்ளாத வயதில் ஏதோ என்ன போய் இவங்களால் பண்ண முடியும். உண்மைதானே. ஏங்க நல்லா 40 வயசு 35 வயசுக்காரனே 1008 வலி சொல்கிறான், 1008 நோவு சொல்கிறான் உடம்புல. ஒரு 80, 85 வயசு எங்கே அவங்க இருக்க போகிறாங்க, எங்கே தங்க போகிறாங்க? இந்த மழை, வெள்ளம், காற்று, வெயில் இதெல்லாம் மீறி எப்படி இவங்கெல்லாம் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க? 1000 தான் சொந்த பந்தங்கள் இருக்கட்டும், இவங்களுக்கான இந்த காசில் என்ன பெரிய ராஜகோபுரம் இதுவாக கட்டிட போகிறாங்க இவங்க கிடையாது. ஆனால் இந்த பாட்டி என்ன சொல்லுது, நான் துட்டு தரேன், நீ 4 இட்லி அந்த இதில் வாங்கினா ரொம்ப பணிவாக தான் சொல்லுது. இவனுக்கு சுள்ளுன்னு ஏறி போகுது. இப்போ நான் கொடுக்குற காசை நீ வாங்க மாட்டேன், நீ கொடுக்குற காசை நான் இட்லி வாங்கின்னு வரணுமா அப்படின்னு திட்டிடுறான். திட்டின பிறகு அந்த ஒரு கெஞ்சலான ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப அதிகாரமாக கூட கிடையாது. மறுபடியும் கண்ணு நீ தான் வாங்கினுவா கண்ணு அப்படின்னு அந்த எடுத்த அந்த காசை அந்த பாட்டி எடுத்த காசை மறுபடியும் அதனுடைய அந்த இடுப்பு பகுதியில் சொருவிக்குது. இவன் கொஞ்சம் கூல் ஆகிறான். சரி, வாங்கினவெல்லாம் காசு காசுன்னு வாங்கினாங்க, இந்த மாதிரி சாப்பாடுன்னு தானே கேட்குது. அவனுக்கு என்னென்னா, ஒரு 200 மீட்டரில் இருக்கிற அந்த டிஃபன் கடையில் போய் இதால் வாங்க முடியாதா, இந்த பாட்டியால் வாங்க முடியாதா அப்படின்ற கோபம் ஒரு பக்கம். அதையும் கேட்டுடுறான். தோ தானே இருக்குது, ஒரு 5 அடி 8 வச்சா உன்னால் நடக்க முடியாதா பாட்டி அப்படின்னு கேட்குறான். இல்லை ராஜா, என்னை யாரும் சேர்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, என் கிட்ட வந்தாலே நாற்றம் அடிக்கும், அப்படி ஒரு நாத்தம் அப்படின்னு கொஞ்சம் நெருங்கும் போது தான் அவனுக்கு தெரியுது அந்த வாடை. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நீ ஏன் குளிக்கலையா, நான் சுத்தபத்தம் இல்லையா, இந்த கேள்வியெல்லாம் அவனால் கேட்க முடியல. அந்த ஒரு வார்த்தை இருக்குது பாரு, அதுதான் பசியை தாண்டிய ஒரு வார்த்தை அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நீ வச்சுக்க பாட்டி, நான் வாங்கின்னு வரேன் அப்படின்னு போகிறான். போய் 4 இட்லி வாங்கின்னு கையில் கொடுக்குறான். கொடுத்த உடனே ஓரமாக நின்று அதை அறக்க பறக்க சாப்பிட்றத பார்க்குறான் அவன். சரி, மதியத்துக்கு ராத்திரிக்கு இவனுக்கு எப்படின்னா, யாராவது ஒன்று மாதிரி ஒரு புண்ணியவாங்கிட்ட கேட்பேன், வாங்கி கொடுக்க இல்லைன்னா இது அப்படின்னு. சரி, நீ குளிக்கலாமே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு, இங்கே என்ன பஸ் ஸ்டாண்டில் இல்லாத இதுவாக உன்ன மாதிரி கழுவிங்க தானே இருக்குது, அதுக்கெல்லாம் சுத்தபத்தமாக இருக்குது அப்படின்றதுக்கு ஐ டோன்ட் கேர், அதை பற்றி நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போனோம். அந்த பாட்டி அந்த இட்லி மேலே கவனமாக சாப்பிட்டுருக்கு. இவன் அதை பற்றி கவலைப்படல. கையில் இவன் ஒரு கேரியர் வச்சுக்கிட்டு இவன் கிளம்பி போயிடுறான். போயிட்டோடனே மறுநாளும் வரான். மறுநாளும் அதே போல் இவனை சூழ்ந்து மற்ற பிச்சைக்காரங்களாம் சொல்கிறாங்க, இந்த பையன் நமக்கு பிச்சை போட மாட்டான், அது கழுவிங்களாம் பார்த்து போடுவான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அவன் கவலையப்படல. திரும்பவும் இதே பாட்டியிடம் நிற்கிறான். திரும்பவும் அதே பாட்டி எனக்கு ஒரு 4 இட்லி வாங்கி தர முடியுமா அப்படின்னு உடனே இந்த முறையும் எரிச்சல் ஆகிறான். திரும்பவும் என்னன்றான், நீ கடைக்குள்ளே தானே விட மாட்டாங்க உன்னை, வாசலில் இது மாதிரி நின்றுப்பா 4 இட்லி பார்சல் கட்டி கொடுப்பான்னா கொடுப்பாங்கல்ல அப்படின்னா, என்னை என் முகத்தை பார்த்தாலே இது ஒரு தரித்திரம் பிடிச்ச கழுவி, இதை சேர்க்காதீங்க, விரட்டுங்க
அப்படின்னு ஒரு கட்டத்தில் சுடு தண்ணிலாம் முடிச்சு ஊற்றிருக்காங்கப்பா அப்படின்போது வேதனையாக ஆயிடுறான் வந்து. என்ன பாட்டி இதெல்லாம் வந்து நீ சொல்கிற உண்மை, இங்கே வந்து இரக்க மனத்தை தாண்டி அரக்க மனம் தான் அதிகம், அது உனக்கு தெரியாது அப்படின்னு. அப்படியான்னு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆகிடுது. திரும்ப அவன் வந்து கொடுக்குறான். அது என்ன சொல்கிறது, அந்த பாட்டி வந்து இவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு அந்யோன்யமான ஒரு முகமாக இருக்குது, அன்பாக இருக்குது. ஒரு நாள் மதிய வேலைக்கு வரான் வேணும்னே, மதிய வேலைக்கு வந்து அங்கேயும் இங்கேயும் அப்படி வரான் வேணும்னே, வர பார்க்குது இதே பாட்டி குரல் கொடுக்குது. திரும்புகிறான், சாப்பாடு தானே வேணும் அப்படின்றான். அடுத்த வார்த்தை சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். நீ எந்த ஊர் பான்னு கேட்குது. நான் எந்த ஊராக இருந்தா என்ன, இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிறேன், நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன அப்படின்றான். இதுதாங்க ஒருத்தர் மீதான பிரியம் இருக்குது இல்லைங்களா, அந்த பிரியத்துடைய வெளிப்பாடு எப்படின்னா முதல்ல வெறுப்பாக வரும், அந்த வெறுப்பு தான் பெரும் அன்பாக மாறும் அப்படின்னு அவன் யோசனை பண்ணுறான். இரவில் வந்து பார்த்தா என்ன இருக்கும், அந்த பாட்டி உண்மையிலே இங்கே இருக்குதா, கிளம்பி போயிடுதான்னு ஒரு அந்த பஸ் ஸ்டாண்டுடைய ஒரு நிழல் கொடை, ஒரு பாழஞ்ச நிழல் கொடையில் தன்னுடைய மூட்டை முடிச்சுகளோடு உட்காந்துக்கிட்டு ஒரு மூலையில், ஒரு எந்த காலத்து பாயோ தெரியல, அந்த பாயோட அது பாட்டுன்னு இருக்குது. அதே போல் இரவில் வந்தவுடனே அந்த பாட்டியோட முகம் வந்து அப்படி ஒரு பிரகாசமாகிடுது. வந்து தன் பேரனை பார்த்த மாதிரியான ஒரு இதுவாகிடுது. அது கண்டுபிடிச்சிருது அந்த பாட்டி வந்து. இவன் வந்து நம்ம மேலே பொய் கோபமாக இருக்கிறான், இவன் நம்ம மீது ஒரு அன்பு இருக்குது இவன்கிட்ட. அந்த அன்போட வெளிப்பாடு தான். ஏன்னா எத்தனையோ பேர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுங்க, டிஃபனுக்கு வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அந்த நொடியில் வாங்கி கொடுப்பாங்க, அதோட போயிடுவாங்க. அவள் தான் அது ரயில் ஸ்நேகம் மாதிரி காணாமல் போயிடுவாங்க. நைட்டு வாங்கி கொடுக்குறான், அதே ஒரு சின்ன எரிச்சலை காட்டுறான், மறுபடியும் ஒரு அன்பை காட்டுறான். யார் நீன்னு கேட்குறான், யார் பாட்டி நீங்கன்னு கேட்குறான். என் கதைலாம் ஒரு பெருங்கதை, அது சொன்னால் 1 வருஷம் ஆகும் அப்படின்னு. சுருக்கமாக உனக்கு கதை சொல்ல தெரியாதான்றான். இல்லை அவ்வளோ சுருக்கமாலாம் சொன்னால் ஆகாது தம்பி, அது ஆகும் 1 வருஷம் ஆகும் அப்படின்னு. சரி நீ என்ன இதே புதுச்சேரி தானே அவன் ஊர் அப்படின்னு கேட்குறப்போ தான் இவன் மெதுவாக வந்து, உங்கள் கதையை சொல்ல மாட்டேன்ற, என் கதை மட்டும் கேட்குறியா நீ அப்படின்ட்டு சின்னதாக ஒரு சின்ன கோபம். ஆனால் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஏதோ தாம் பாட்டியை தன்னுடைய உறவினரை பார்த்த மாதிரியான ஒரு அண்ணன். சில பேர் நமக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்கும் இல்லைங்களா, அப்படி. நீ இல்லை ராஜா, நீ என்ன, நான் வந்து செஞ்சி பக்கத்தில் என் சொந்த ஊர், என்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு கடுமையான உடல்நிலை பாதிப்பு, இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறோம், அவங்களுக்கு நான் தான் பார்த்துக்கிறேன் பக்கத்துலேருந்து, வேறு உற்றார் உறவினர்லாம் எனக்கு கிடையாது, எங்கள் அம்மா தான் எனக்கு தெய்வம், அவங்க தான் உலகம் அப்படின்போது இந்த பாட்டியோடைய அந்த அழுக்கு முகத்திலிருந்து அப்படியே அந்த கண்ணீர் மெல்ல எட்டி பார்த்து அப்படியே ஒவ்வொரு சொட்டாக விழுது. இவன் அதிர்ச்சி ஆயிடுறான். வந்து அவன் சொன்ன அந்த வார்த்தை, எங்கள் அம்மா தான் எனக்கு உலகம் இதுன்னு. அம்மாவுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, அம்மாவுக்கு வந்து ஒரு புற்றுநோய், அதை தாண்டி வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மற்றபடி பெரிய யாரும் அக்கமக்கம் கிடையாது, தந்தை கிடையாது, என்னுடைய வருமானம், நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், படித்து முடிச்சுட்டு அதில் கிடைக்கிற சொற்ப இது தான், என் தாயை தான் பார்த்துக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் ஒரு மூலையில் எங்கேயாவது தங்கியிருப்பேன், காலையில் அவங்களுக்கு வந்து இன்னும் உனக்கு வாங்கி தர மாதிரி டிஃபனு இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், நான் பார்த்துப்பேன், அவங்களுக்கு அந்த வலியை தாங்க முடியல, பக்கத்துலேருந்து என்னால் பார்க்க முடியல, உங்ககிட்ட அதான் வந்துடுறேன் உன்னை பார்க்குறதுக்கு அப்படின்போது இந்த பாட்டி பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பிக்குது. இவன் அதிர்ச்சி ஆயிடறான், மிகப்பெரிய பெருங்குரல் எடுத்து ஆரம்பிக்குது. ரொம்ப வந்து கிட்ட நெருங்க முடியல, அந்த அந்த பாட்டியை கிட்ட நெருங்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த பாட்டி சொன்ன மாதிரி அந்த வாடை வந்து அவனால் தாங்க முடியல. எத்தனை நாள் நான் வேணா உனக்கு குளிப்பாட்டமா அப்படின்னு கேட்குறான். வந்து முடியாது, இந்த வேணாந்து வேணாந்து. இந்த முறை அந்த அழ ஆரம்பித்த உடனே நெருங்கி போயிடுறான். அந்த வாடகைட்டெல்லாம் அவனுக்கு போயிடுது. வந்து நெருங்கி போகிறான். என்ன பாட்டினோடனே, என் கதை கேட்டல 1 வருஷம் ஆகும்னு நான் சொல்கிறதுக்குன்னு சொன்னேன்ல, 15 நிமிஷத்தில் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாகிடுது. என்ன உன் கதை அப்படின்போது, 3 பொம்பளை பசங்க, ஒரு ஆம்பளை பசங்க. அந்த காலத்தில் ஆம்பளை பசங்க பிறந்துட்டா மொத்த கவனமும் ஆம்பளை பசங்க மேலே தான் போகும். அவங்க கூட இருக்காங்க வந்து, ஏன்னா சொல்லுவாங்க வந்து ஊருங்களில் வந்து கிடையாத புள்ள பிறந்திருக்குதுன்னுவாங்க. இந்த ஆண் வாரிசெல்லாம் இல்லாத குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு காலகாலமாக பெண் பிள்ளையாக பிறந்துட்டு இருக்கோம், அப்படி கிடச்சிச்சுன்னா அந்த குழந்தைய வச்சு அப்படி அந்த பையனை ஆண் வாரிசை வச்சு அப்படி கொண்டாடுவாங்க. சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைனா உரியில் சோறு அப்படின்வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி என்னுடைய பாசம், என்னுடைய கவனம் எத்தனையோ அந்த பெண் பிள்ளைகளை ஓரம் கட்டிட்டேன். மொத்தமே என் ஆண் வாரிசு அந்த பையன் மேலே தான் கவனம் செலுத்தேன். அந்த பெண் பிள்ளைகளும் ஒரு கட்டத்தில் மேலே என் மேலே வந்து வெறுப்பாயிடுச்சு. வரதானே செய்யும். நீங்கள் ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தவிர, சுண்ணாம்பையை தாண்டி ஒரு கண்ணில் திராவகத்தை வச்சா அப்படி இருக்கும். அப்படி வந்து அந்த பெண் பிள்ளைகளை வந்து கரிச்சு கொட்டுறது, திட்டுறது, சூடு வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணி அந்த குழந்தைங்க வந்து ஒரு தாயின்ற ஒரு இதுவே வந்து அப்படி ஓரமாக நிற்க ஆரம்பித்து அது வேலையை செஞ்சு அப்புறம் ஏதோ வகையில் எனக்கு நான் அப்படியே திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன். என் பிள்ளைங்க திருமணம் பண்ணதுலேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம்தான், பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு என்னை படாத பாடுபடுத்தி நான் எப்படிலாம் அவனை வளர்த்தனோ, திண்ணையில் படுக்க வச்சு, ரோட்டில் வந்து உட்கார வச்சு, அலுமினிய தட்டில் சாதத்தை போட்டு தள்ளி விட்டு என்னுடைய மருமகள்
இப்படி ஒரு மானங்கட்ட சாப்பாடு நம்ம சாப்பிட்ணுமா? எனக்கு அவ்வளோ சொத்து பத்து இருக்குது, அவ்வளோ நிலப்புலன்கள் இருந்தது, ஒரே புள்ள, அவனுடைய குணமே மாறி போயிடுச்சு. அப்போ தான் என் பெண் பிள்ளைகளை நினச்சி நான் வேதனைப்பட்டேன். அவங்களுக்கு எந்த தகவலும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு குற்ற உணர்வு. அந்த குழந்தைங்களை வந்து உண்மையிலே நான் வந்து இப்போ ஒரு பாசத்தை கொட்டி வளர்த்துருந்தா அது அம்மானு ஓடி வந்திருக்கோம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, அந்த நேரத்தில் தெரிஞ்சது தான் ஓடி வந்திருப்பாங்க. 3 பொண்ணில் ஏதாவது ஒரு பொண்ணு என்னை வந்து கூட்டு போயிருப்பா. ஆனால் எனக்கு குற்ற உணர்வு தாங்க முடியல, கிளம்பி வந்துட்டேன். இதே பஸ் ஸ்டாண்டு தான், இதே வாழ்க்கை தான் கடந்த 12 வருடங்களாக இதுதான்பா அப்படின்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வந்து. ஆனால் ஒரு பையன் உன் தாய்க்காக நீ வரத்தும் போகிறதும் இது பண்ணுறதும் பார்க்கும் பொழுது என் மனசே தாங்கலை அப்படின்னு. வசதி வேறு இல்லைன்ற என்னதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, என் தாய்க்கு இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணால் இன்னும் ஒரு 5-6 வருடங்கள் இருப்பாங்க வீட்டில் இருந்து போய் பார்க்கலாம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். அந்தளவுக்கு இல்லை. எங்கள் அம்மா அதுக்கெல்லாம் சிரமப்படாத, மனசை திடமாய்க்கோ, நீ பாட்டும் வேலையை செய், பாரு, எல்லாம் ஆண்டவர் விட்ட வழி அப்படின்னு அப்படியே அந்த பாட்டி குலுங்கி அழ ஆரம்பிச்சோன்னே, பாட்டி அழாத, நீ ஏன் வந்து நான் இது கேட்டு நீ ஏன் அழ ஆரம்பிக்கிற, பரவாயில்ல விடு, நாளைக்கு காலையில் நான் வந்து டிஃபன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்போது அப்படியே அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. என்கிட்ட வந்தியவா நாற்று அடிக்கலையான்னு, இல்லை அடிக்கலை பாட்டி, அடிக்கலை, உன்னிடம் நான் ஒன்றட கலந்து விட்டேன், உன்னோட அந்யோன்யம் ஆகிட்டோம், உன் பேரனாவே மாறிட்டேன் நான், அதனால் இல்லை, நாளைக்கு காலைல வரேன், நீ கமெண்ட் படுத்து தூங்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி மறுநாள் காலைல வரான். இவன் வர்றதுக்காக அந்த பாட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. வரான், வந்து கேட்காமலே டிஃபன் வாங்கி அந்த கையில் கொடுத்துட்றான். கொடுத்த உடனே சாப்பிட்டு முடித்த உடனே எவ்வளோ செலவாகும் உங்கள் அம்மா ஒரு 5-6 வருஷம் தள்ளி போகிறதுக்கு அந்த இதுலேருந்து அப்படின்னு கேட்குறப்போ, அதெல்லாம் வேணாம் பாட்டி, அதெல்லாம் ஒரு தொகை, அதெல்லாம் இது பண்ண முடியாது. இல்லை எவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு கேட்குது. இல்லை அப்படின்ட்டு வேணாம் அப்படின்னு ஒன்று அதனுடைய அந்த அழுக்கு மூட்டை இருக்குல்ல, அதிலேருந்து பிரித்து ஒரு அழுக்கு பை, அது பிரிக்கும் போதே அவ்வளோ பெரிய இதுவோ வருது. அந்த பையை எடுத்து கையில் கொடுக்குது பாட்டி. கொடுத்து, இப்போ எதுவும் பிரிக்காத, உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது இதை பிரி அப்படின்னு மானம் மறுக்கிறான். இல்லை நீ இதை அழுக்குன்னு நினைக்காத, இந்த பாட்டியை வந்து நாத்தன்னு நினைக்காத அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் கிடையாதுன்னு அதனுடைய கரத்தை பிடிச்சி சொல்கிறான் அவன். அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. எவ்வளோ பேர் விரட்டியிருக்காங்க, இதை வச்சுக்கணும். அதை வேண்டாம் விருப்பம் வாங்கின்னு வந்து அவன் சொந்த ஊருக்கு போய் ஒரு இதை வச்சிடறான். ஏன்னா ஊருக்கும் அதுக்குமா போய் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் காலையில் அவங்க அம்மாவுக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன், அதுக்கு ஒரு தொகை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அந்த இக்கட்டான நிலை அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சுல்ல, அப்போ அந்த பையை பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா தோடு, ஒரு சங்கிலி, அதாவது வந்து அந்த பாட்டியோடைய அத்தனை நகைகளும் அதை அப்படியே போட்டு முடிச்சு கட்டுக்குள்ளே கட்டுன்னு வச்சு பந்து மாதிரி வச்சுருக்குது. பிரிக்க வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தா அவனுக்கு பொல தண்ணி வருது, கண்ணீர் வருது அவனுக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்தது அது. அதான் சொல்லிச்சுல்ல, நான் ஒரு நிலப்புலங்களோடு இருந்தவொடனே கண்ணீர் வருது, அழுக வருது. கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்கன்னுவாங்கல்ல, உண்மைதான். மனித ரூபத்தில் வந்து இந்த பாட்டி, அழுக்கான இந்த பாட்டியோட ரூபத்தில் வந்தோடனே அவனால் தாங்க முடியல. அதை வந்து ஊரில் விற்று அந்த காசை எடுத்துகிட்டு வந்து வைத்திய செலவு கொடுத்துட்டு ஓடுறான். அவன் பார்க்குறதுக்கு ஓடுறான், அந்த பேருந்து நிலையத்தை நோக்கி ஓடுறான். ஓடி பார்த்தோன்னா அந்த மாநகராட்சி ஊழியர்கள், நகராட்சி ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு சுத்தம் பண்ணி தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அக்கம் பக்கம் கேட்கும்போது, ஒரு பாட்டி ஒன்று ரொம்ப நாளாக கண்டது இல்லை, அது நேற்று இதுவாகி போச்சு, அதை வண்டியில் அனாதை பண்ணணுன்னு ஏற்றின்னு போயிட்டாங்க அப்படின்போது குலுங்கி அழறாம. இவனால் எதுவுமே சொல்ல முடியல. இவ்வளோ நாள் அந்த பாட்டி இருந்தப்போ அதை நாத்தனாங்கல்ல, இப்போ ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அதை தூய்மைப்படுத்தும் போது தான் அவனுக்கு உண்மையான நாத்தம் தெரியுது. அங்கே இருந்தது வரைக்கும் அவ்வளவு வாசனை அது ஒரு பாட்டியா, ஒரு சித்தரா, அவனுக்கு ஏதோ ஒரு காரணம். அவன் அந்த இடத்துல உட்காந்து ஆசை தீர, அவனுடைய வலி தீர சுத்தமாக அழுது முடிச்சுட்டு ஒரு குரல் வந்து அவனுக்கு வந்து, டேய் பேரா, நீ கிளம்பி போடா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ அழறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு அந்த குரல் சொல்ல அவனை எழுந்து அப்படியே அந்த நடை தளர்ந்தோடு போயிட்டுருக்கான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வழிகாட்டல், இதுதான் தெய்வம் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கான உதவிகள் செய்யும் என்பது உண்மை நிதர்சனம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.